வணக்கம். சுக்ரு நியூஸ் தமிழ். கோவையில் சிறு குறு தொழில் முனைவோருக்கு வங்கி கடன் உதவி மற்றும் கலந்தாய்வு கூட்டம். அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்பு. கோவை அவிநாசி சாலையில் உள்ள கொடிசியா கூட்டரங்கில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கோவை மற்றும் சேல மண்டலம் அளவிலான ஆய்வுக் கூட்டம், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களுடன் வசதிகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி 29/8/2024 அன்று நடைபெற்றது. இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 5 நபர்களுக்கும், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 10 நபர்களுக்கும், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 6 நபர்களுக்கும், பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் 6 நபர்களுக்கும், பிரதம மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ஒருவருக்கும், காப்புரிமை மாநில அனுமதி திட்டத்தின் கீழ் 1 நபருக்கும், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1 நபருக்கும், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கும் என மொத்தம் 46 நபர்களுக்கு ரூபாய் 6.54 கோடி மதிப்பீட்டில் மானியம் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தொழில்துறையின் செயலாளர் அர்ச்சனா பட்நாயக், கோவை மாவட்ட கலெக்டர் கிராந்தி குமார் பாடி, கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், கோவை மாநகராட்சி மேயர் உள்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.